தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கு ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம மம்பு பேசாதீங்க, போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி பாயா. எயிட் ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ராக்கெட் ரெடியாக இருக்கா? இருக்கு பாய். அதை நிற்கிற பார், அவங்கள்ட்ட கொடுத்தா சரி பாய். 1000 தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்டு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சிதறு. நீங்கள் செய்ய போகிறீங்களா? இல்லை பாய், அவர் செய்ய போகிறார். நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லை? ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான். நாலு பேர் நான் கொண்டு நடுவில் வச்சிரும்டா. எப்படி நடுவுல வச்சிடணும். முன்ன போய் மாட்டிக்க கூடாது. சரிப்பா. இது கூட தெரியாம இருந்து போயிடணும்டா. எப்படி இருக்கிறாலும் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. முதல்ல கொண்டு வைக்கணும்டா. சரிப்பா. கையை விடா. தாஜ்மஹால் உங்கள் அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா? ஹலோ சார், உங்க வேலையை பாருங்க சார். வெற்றி, நீ கிளம்பியா? பாய்ப்பா. பாய். ஏய், இந்த பேக்ல இருந்து கையேறா. ஏய், எடுக்காதீங்கடா. எடுக்கா, உடைச்சிராதீங்கடா. தள்ளிவிடா. டைவர்ல கொஞ்சம் மெதுவா போடு. நானே தெரியும். ஏய், வெடி போடுறா. ஏய், தாஜ்மஹால். இதுக்குதான் சொன்னேன், அதிக பிரசங்கித்தனம் பண்ணாதீங்கன்னு. காசை மிச்சப்படுத்துறேன்னு அவனையே பண்ண சொல்லி இப்ப அவன் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறோம். ஏய், நான் எப்படி அந்த சக்கரமா பூஞ்சில குளிக்கிறேன்? காசு என்ன பெரிய காசு? என் பிள்ளைக்கு மேல அவனுக்கு தன்னம்பிக்கை வரணும், அதுக்கு தான் அவனே செய்ய சொன்னேன். அதையும் உனக்கு புரிய மாட்டேங்குது. ஸ்கூல்ல எல்லாரும் முன்னாடி அவன் அவமானப்பட்டானே, அதே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நீயே செஞ்சதுன்னு சொன்னியா? இல்லப்பா. ஓ பாய். நான் பண்ணது தப்பாப்பா. ஸ்கூல் தப்பியா? நாளைக்கு பாரிஸ் மீட்டிங், நானும் வரமாட்டேன், நீங்க போய் நில்லுங்க. ஸ்டடீஸ், ஸ்போர்ட்ஸ், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பேட். ஆளும் வீக்காக இருக்கான். அது என்னன்னு பாருங்க. ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிருச்சுங்க சார். ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கான். அப்படியா? ஐயோ. ஹோம்ஒர்க் கூட ஒழுங்காக பண்ணுறது இல்லைங்க சார். சோம்பேறி. அப்படியா? இனிமே அப்படி பண்ண மாட்டான். நான் பாரு. சரிங்க. என் பையன் மேலே நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துங்க. எனக்கு அது போதும். அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. நீங்கள் 2 பேர் வாங்க. வெட்ரீஸ்வரன் வந்துருக்கு. குட் மார்னிங். மார்னிங் மார்னிங் மார்னிங். உங்கள் பையன் எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கான் சார். கொடுக்குற ப்ராஜெக்ட் ஒர்க்கு கூட சரியா பண்றது இல்லை சார். அதுலயும் அறக்குறை. சரி வெற்றி, நீ கொஞ்சம் வெளியே இரு. நீங்க கொடுத்த ப்ராஜெக்ட் ஒர்க்கை சரியா செஞ்சுட்டு வந்தது அவன் மட்டும்தான் நான் நினைக்கிறேன். நீங்க அவனை என்கரேஜ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அசிங்கப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். காலையில் 4 மணி வரைக்கும் முடிச்சிருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி பேட். பாய் கடையில் வாங்கிட்டு வந்தவன் கூல். ஆர்ட் ஸ்டூடெண்ட் வச்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தவன் வெரி குட். ப்ராஜெக்ட் ஒர்க் யாருக்கு மேடம்? ஸ்டூடெண்ட்ஸுக்கா, பேரண்ட்ஸுக்கா, இல்லை பாய் கடைக்கா, ஆர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கா? அதோ அங்கே பாருங்கள், கோவிந்தம்மாள் செகண்ட் பி, வெரி வெரி குட். உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இது அந்த பாப்பா செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததா? யாரை ஏமாத்துறீங்க? ஸ்டூடெண்ட்ஸையா, பேரண்ட்ஸையா? சார் அவர் கரெக்டாக தானே சார் கேட்குறாரு. இல்லை உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்களா? இதை அங்கே போய் சொல்றிய? நமக்கு எதுக்கு சார் வம்பு? நம்ம இருக்கிறது தெரியாமல் 2 பேரும் ஏதாவது பதில் பேச. இருக்கிற இடத்துல எதுக்கா இருக்கிறேன்? கிளம்புடா. பசங்களை பற்றி குறை சொல்கிறது தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? பாருங்க, ஏன் வந்தோம் எதுக்கு வந்தோம்னு தெரியாமல் கூட்டமாக வந்து உட்காந்துருக்காங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பசங்களோட சந்தோஷத்தை விட மற்ற பசங்க பேரண்ட்ஸ் முன்னாடி அவங்க கௌரவமாக இருக்கும். அதுதான் அவங்களுக்கு பெருமை. விளையாடுற வயசில் விளையாடத்தாங்க செய்வான். அதையே ஒரு குறையா சொல்றீங்க. இந்தா அவர்கிட்ட அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் வீட்டில் போய் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு பேரண்ட்ஸ் இப்படி தான் இருக்காங்க. அப்புறம் எப்படி பேரண்ட்ஸை பிடிக்கும், எப்படி ஸ்கூலை பிடிக்கும்? அவன் ஸ்கூலுக்கு வரணும், டீச்சர்ஸை பார்க்கணும்னு ஆசைப்பட வேணாமா? பயமுறுத்துறீங்களே. அவனை எப்போ தாங்க சுதந்திரமாக இருக்க விடுவீங்க? அவன் எப்போ தான் சந்தோஷமாக இருப்பான்? அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சார். நான் தான் மேடம் பேசுவேன், வேற யார் பேசுவான்? இது என் பையனோட எதிர்காலம். நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அப்பா வந்து நிற்பார்ன்ற நம்பிக்கை என் பையனுக்கு வரணும். அந்த நம்பிக்கை எத்தனை பேரண்ட்ஸ் அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கீங்க? நான் கொடுத்துருக்கேன் என் பையனுக்கு ஃபுல் கான்ஃபிடன்ஸ் இல்லைடா. சார் கொஞ்சம் மேல வாங்க. இங்க ஒருத்தர் வந்து கலாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. உண்மையை பேசினா அதுக்கு பேர் கலாட்டா. எனி ப்ராப்ளம் சார்? எல்லாமே ப்ராப்ளம் தான் சார். என் பையன் அந்த ஸ்கூலில் சேர்ந்து 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் 4 டீச்சர்ஸ் மாறி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன சார் தெரியும் என் பையனை பற்றி? இவங்க எப்படி என் பையனை மானிட்டர் பண்ணுவாங்க? சார் அதெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது. இந்த கேள்வி கேட்டால் இந்த ஒரு பதில் கரெக்டாக சொல்லிடுறாங்க சார். இது அங்கே போய் சொல்லுங்க. நமக்கு எதுக்கு சார்? நமக்கு ஏன்டா உங்களுக்கு நீங்களா தானே தேடி வந்தீங்க, நாங்களா கூப்பிட்டோம். நீங்கள் தான் கூப்பிட்டீங்க. நீங்கள் தான் சார் கூப்பிடுறீங்க. ரோடாக நின்று கூப்பிடுறீங்க. முதல் மார்க் வாங்கின பிள்ளைய கட் அவுட்ல போட்டு இது எங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச பிள்ளை, எங்க பள்ளிக்கூடத்தில் படிச்ச பிள்ளை தம்பட்டு அடிச்சு வீட் நோட்டீஸ் கொடுத்து டிவியில விளம்பரத்தை போட்டு பாக்குறவங்களாம் பிரமிக்க வச்சு இந்த ஸ்கூல்ல நம்ம புள்ள படிச்சாதான் நம்ம கௌரவம் வீட்டுல இருக்க பொம்பளைகளை நம்ப வச்சு குழப்பி விட்டு அவனுக்கு புருஷங்களை டார்ச்சர் பண்ணி அடம் பிடிச்சு மருந்தை குடிச்சு என் பொண்டாட்டி எல்லாம் மருந்தை குடிச்சிட்டா சார். பல பேர் வீட்டுல இருக்க டார்ச்சர் தாங்க முடியாம தான் சார் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து சேர்க்கிறான். எத்தனை பேர் நீங்களும் ஆசைப்பட்டு இந்த பள்ளிக்கூடத்தை சேர்ந்தீங்க சொல்லுங்க? பாத்தீங்களா, 30% கூட தேராது. பாவீங்களா, உங்களை நம்பி பேசவே கூடாதுல்ல? நீங்க கம்யூனிஸ்டா, நக்சலைட்டா,